நான் வந்து என்னுடையவன் கிடையாது. என் அப்பாவுடைய ஆள் கிடையாது. என்னோட தாத்தாவுக்கு பேரன் கிடையாது. நான் கிறிஸ்துவினுடையவன். அதனால தான் உங்களை அன்பான தேவன் அன்போடு அணைத்துக் கொண்டார். இந்த உலகத்துல யாருக்கும் கிடைக்காத பாக்கியம் நமக்கு கிடைச்சிருக்குன்னு சொன்னா, கர்த்தர் நம்ம மேல் கிருபை வைத்தது மட்டும்தான் காரணம். அவர் நம்மை அழைத்த தேவன் உண்மை உள்ளவர். அதனால உன்னை எப்ப அழைச்சாரோ, அப்பவே முந்தின காரியங்களை எல்லாம் மறந்துவிட்டு, உனக்கு கர்த்தர் புதிய காரியங்களை ஏதோ செய்ய போகிறேன்னு சொல்லியிருக்கிறார்ல, அந்த புதிய காரியம் என்னன்னு சொல்லி கர்த்தரை பற்றிக்கொண்டு அந்த புதிய காரியத்தை நோக்கி நம்ம பயணம் பண்ணணுமே தவிர, முன்னான காரியங்களை சிந்தித்துக் கொண்டிருக்க கூடாது. ஏற்கனவே நடந்து முடிந்த காரியங்களை, முந்தின காரியங்களையே நீங்க நினைத்துக் கொண்டிருந்தால், கர்த்தர் உங்கள் வாழ்க்கையில செய்ய நினைக்கிற அந்த புதிய காரியங்களை கர்த்தரால கூட செய்ய முடியாது. ஏன்னா உங்களோட இருதயம் பின்னாடியே இருக்குதே, முன்னாடி இல்லையே. அதனால என்ன பண்ண முடியாது? கர்த்தரால உங்களுக்கு அந்த புதிய காரியத்தை செய்ய முடியாது. ஏன் செய்ய முடியாதுன்னு பார்க்குறீங்களா?